வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பச்சை பயிரை பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இவை முக்கிய பொருளாக இருக்கு. அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியது தான் பச்சை பயிறு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பச்சை பயிறு வந்து மூங் பீன்ஸ்னு சொல்லுவோம், அல்லது கிரீன் கிராம் அப்படின்னு சொல்லுவோம், பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து நமக்கு மருத்துவன்மைகளை கொடுக்குது. புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இந்த பச்சை பயிர் வந்து சுவையான ஸ்நாக்ஸ்ல ஆரம்பிச்சு சத்தான உணவுகள் வரைக்கும் பல வகையான உணவு தயாரிக்கிறதுல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸ்வீட்டு, காரத்திலையும் பயன்படுத்தி தான் இருப்போம். ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் மருத்துவன்மைகள் என்னென்ன பெறுகிறோம் அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. ஃபைபர் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் எதுவும் படியாது. ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டியதுக்கு நல்ல கொழுப்பு தான் நமக்கு வேணும், கெட்ட கொழுப்புகள் தேவையில்லை. ஸோ அப்போ அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து பச்சை பயிர் வந்து நம்ம குறைச்சிரும். அதே சமயம் பொட்டாசியம் சத்து பச்சை பயிர் இருக்கிறதால இது நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தும். அந்த பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது தவிர பச்சை பயிரில் வந்து கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக தான் இருக்கு. இதன் காரணமாக தான் இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்கு. ஸோ இப்போ நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களையும் தளர்த்திடுது, ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே வந்து நீக்கிறதால இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுத்துட்டே இருக்கும். ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்கிறதால நமக்கு வந்து இதய துடிப்புமே சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளுமே நமக்கு வந்து ஏற்படாது. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உடல் எடையை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளின் மீது உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடாது. ஏன்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா மேலும் மேலும் உங்களுடைய உடல் எடை அதிகமாயிட்டே தான் போகும். நம்ம உடல் எடை குறைக்கணும்னா பசியெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த வகையில் பச்சை பயிரில் வந்து புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்கு. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் தான். அப்போ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் அந்த மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து நீங்கள் உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு திருப்திகரமான ஃபீலை கொடுக்கறதால வேற வேற உணவுகளை சாப்பிட்டு இன்னும் வெயிட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கலோரிகள் குறைவு. அதே போல் இதில் நார் சத்தெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவான முறையில் குறைக்கிறதுக்கான ஒரு டயட் ஃபுட்டாக வந்து பச்சை பயிர் உங்களுக்கு வந்து இருக்கும். செரிமானம் மேம்படுவதற்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அவசியமாக இருக்கு. அந்த நார் சத்து வந்து பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு எப்போதுமே சீராக இயங்குவதற்கு உதவி பண்ணக்கூடியது தான் பச்சை பயிர். இதன் மூலமாக அந்த மலச்சிக்கல் ஏற்படுவதை நம்ம தடுத்துக் கொள்ளலாம். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்கு பச்சை பயிர் வந்து சிறந்தது. இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. இது குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பச்சை பயிர் வந்து உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய செரிமானத்திற்கு உதவி புரியும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களும் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வந்து உங்களுக்கு முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ குடல்கள் வந்து கழிவுகள் வெளியேறாமல் முடியாமல் போகிறதால ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வயிற்று பொறுமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. ஒருவேளை அந்த உணவுகள் செரிமானமாகாமல் ஏற்பட்டதால் ஏற்படக்கூடிய அஜீரணம் தொடர்பான நெஞ்செரிச்சல் பிரச்சனை, அசிடிட்டி இது எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. ஒட்டுமொத்தமாக அந்த செரிமான மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது பச்சை பயிர். பச்சை பயிர் வந்து குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கு. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் வந்து என்னன்னா இதில் வந்து நமக்கு நார் சத்து தான் இருக்குமே தவிர அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்கும். கார்போஹைட்ரேட் வந்து கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து பச்சை பயிரை சாப்பிட்டதுக்கப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது வந்து நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் சிறந்த உணவு தீர்வாக இருக்கும்.
பச்சை பயிர் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து நம்ம விடுபட்டு விடலாம். உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே பச்சை பயிறு உணவுகளை சேர்த்துக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். சுகர் ப்ராப்ளம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது பச்சை பயிறு. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்வதற்கும் இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஹெல்ப் பண்ணுது. மேலும் இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்றாகவும் இருக்கு. ஸோ இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம வந்து குணப்படுத்திக்கலாம். சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகள் எல்லாம் குணப்படுத்தப்படும். ஜலதோஷம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து திரும்பி வராமல் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம். அதே போல் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுப்பதற்கான ஆற்றலை பச்சை பயிர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்தமாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். இம்யூன் சிஸ்டத்தையே ஆற்றல் வாய்ந்ததாக வைத்துக் கொள்வதால் எந்த நோயுமே உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகாது. சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்குது. புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கு மற்றும் அதனுடைய சேதங்களை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் பச்சை பயிர் வந்து பயோட்டின் இருக்குது. ஸோ பயோட்டின் வந்து ஒரு நல்ல மூலமாக இருக்குது. இது வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான விட்டமினும் கூட. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இது மாதிரி எந்த விதமான ஸ்கின் டிசீஸ், சருமம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், பேன் தொல்லை, பொடுகு தொல்லை, இளம் வயசுலேயே நரைத்து போவது, இளம் வயசுலேயே முடி வந்து பித்த நிறையாக ஏற்படுவது, முடி கொட்டுறது இது மாதிரி எதுவுமே இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருன்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பையுமே உங்களுக்கு கொடுத்து சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது தான் பச்சை பயிறு. நினைவு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நினைவு ஆற்றல் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நினைவுத்திறன் வந்து குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நீங்கள் பச்சை பயிரை வந்து வல்லாரைக்கீரையோடு சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த வல்லாரைக்கீரையோடு சேர்ந்த இந்த பச்சை பயிர் என்ன பண்ணும் அப்படின்னா மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சி மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். மூளை நரம்புகள் தூண்டப்படும், செல்களும் வந்து அவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கிறதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேடராக அவங்க சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. நினைவாற்றல் வந்து அவங்களுக்கு பச்சை பயிரும் வல்லாரைக்கீரையும் சேர்த்து கொடுக்கும்போது மேம்பட ஆரம்பிக்கும். உடல் சூடு தணிக்கப்படுவதற்கு நம்ம பச்சை பயிரையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் வந்து மணத்தக்காளி கீரையோட நம்ம சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா உடல் சூடு வந்து தணிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அப்போ உடல் சூடு நமக்கு வந்து குறைக்கப்படுவதில் அந்த கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய ஸ்கின் டிசீஸ், நமக்கு சருமம் சார்ந்த தொற்றுகள் எதுவும் ஏற்படாது. கடுமையான உடல் நீரிழப்பு சரி பண்ணப்பட்டு உடல் எப்போதுமே நீரேற்றமாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்ம வந்து கோடை காலங்களிலுமே செயல்பட ஆரம்பிப்போம். அப்போ உடல் சூடால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளான இந்த மூல நோய், மலச்சிக்கல் இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்குமே பச்சை பயிர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் தொடர்ந்து இந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று உடலில் வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி நலமாக வாழணும் அப்படின்னா பச்சை பயிரை வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ளுங்க. ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.